watch the air turn as you breathe. Yellow morning feeling up your eyes, waking up the life in me. You set my soul on fire, you pull my heartbeat toward the sun. Eyes open, you call my heartbeat into love. There's a quiet moving in your ways. It's a peace I've never known. திருமணம் என்ற உடன்படிக்கையால் இணைக்கப்படவிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் அசின் ஜெரிஷா இவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றும் நாளையும் நடைபெறுகின்ற இந்த திருமண நிகழ்விலே கடவுள் தாமே முதன்மை பொறுப்பேற்று நம்முடைய நல்லாசிரை இவர்களுக்கு வழங்கி இவருடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் செழிப்பாக இவர்கள் கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றும் நேரத்திலே சிறப்பாக இவர்களுக்காக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எங்களை படைத்து பராமரித்து வரையும் எங்கள் இறைவா, உங்களை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த உலகத்தை படைத்தீர், உயிர்களை எல்லாம் படைத்தீர், மனிதர்களாகி எங்களை உம்முடைய சாயலாக படைத்து உம்முடைய உயிர் மூச்சை எங்களுக்கு வாழ்வாக தந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலே பிறப்பெடுக்கின்றனர். ஒவ்வொருவரும் தங்கள் நிலைமைக்கு ஏற்ப தங்கள் குடும்பங்களை உருவாக்கிக் கொள்கின்றனர். உற்றார், உறவினர், நண்பர்கள், சுற்றுத்தார் அனைவரையும் நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இதோ இந்த நாளிலே எங்களோடு உடனிருந்தோம். இந்த பிள்ளைகள் இன்று அவர்களுக்காக நடைபெறவிருக்கின்ற இந்த திருமண நிகழ்விலே எந்தவித குறையும் இன்றி இவர்களை ஆசீர்வதித்தள்ளும். இந்த நிகழ்விற்கு வருகை தருகின்ற வந்திருக்கின்ற அனைவரையும் நிராசரித்து எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கின்றோம். நாங்கள் இந்த கொண்டாட்டத்தை ஒரு உறவு கொண்டாட்டமாக, உம்முடைய அன்புறவிலே நாங்கள் இணைகின்ற ஒரு கொண்டாட்டமாக நிகழ்த்துவதற்கு கிருபை செய்தள்ளும். எல்லாவற்றிலும் எல்லாமே முழு பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்திட வேண்டும் என்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, போற்ற பெறுக, ஆட்சி வருக, திருவிழம் எல்லாம் நம்ம இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Waking up the life in me. You set my soul on fire, you pull my heartbeat toward the sun. You give me new eyes open, you call my heartbeat into love. There's a quiet moving in your ways. It's a peace I've never known. Build my anchor, throw it in your ways. Slow it down and call you home. You set my soul on fire, you pull my heartbeat towards the sun.
were here, but you're not. Cause the drinks bring back all the memories of everything we've been through. Toast to the ones here today. Toast to the ones that we lost on the way. Cause the drinks bring back all the memories. And the memories bring back your. There's a time that I remember when I did not know no pain. When I believed in forever and everything would stay the same. Now my heart feel like December when somebody say your name. Cause I can't reach out to call you, but I know I will one day. Yeah. Everybody hurts sometimes, everybody hurts someday. Yeah, yeah. But everything gon' be alright. Gonna raise a glass and say, hey. Here's to the ones that we got. Cheers to the wish you were here, but you're not. Cause the drinks bring back all the memories of everything we've been through. Toast to the ones here today. Toast to the ones that we lost on the way. Cause the drinks bring back all the memories. And the memories bring back your. This day is gonna be the greatest memory, making history. Let's go. You don't need no luck with that golden touch. Time to light it up. Let's go. Get ready for it. Get ready for it. Get ready for it. Yeah, this is it. Go! 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 Yeah, this is it. Go! Go! Let's go! This is it. Yellow morning feeling of yours. Waking up പിടിங்க അവിടെ നോക്കിയിടുங்க. set my soul on fire. அலெக்ஸ் வச்சாங்க. There's a quiet build my anchor from within. Slow it down and call you home. Set my soul on fire. Pull my heartbeat towards கேரளா பாட்டியெல்லாம் வரட்டும். so bad. Call my Ashwin
Call my heartbeat into love. സൈഡിലോട്ട് കേട്ടോ தொழுதேற்று நாள் வரை அன்போவை காதலித்த உன்னாண்டவரை தொழுதேற்று வாதைமை துன்பம் மாற்றி அனந்த ஓதருண்டை செய்தொய கந்த வாதைமை துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த ஆத்துமமே என்னோடு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதலித்த உன்னாண்டவரை தொழுதேற்று உற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் உற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என்னோடு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதலித்த உன்னாண்டவரை தொழுதேற்று துதி மிகுந்தேர ஸ்தோத்திரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என்னோடு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதலித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. வேத வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. தேவரை எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து நம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும். வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்கள் ஒத்தாசை எனக்கு சீயோனிலிருந்து உன்னை ஆதரிப்பாராக. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எனக்கு ஒத்தாசுவரும் பர்வதங்களுக்கு எதிராக என் கண்கள் ஏறெடுத்தேன். உன் காலை காலாடுவதற்காக உன்னை காக்கிறவர் உறவினர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் என்றைக்கும் காப்பார். ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தரின் நாமமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மையான என்ற ஈவன் பூரணமான என்ற மனமும் பலத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாமிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்னை ஞாபகத்தில் நாங்கள் படிக்கிறபடி இந்த நன்மையான காரியத்தை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வாய்க்க செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் நடப்போம் என்று சொல்லக்கூடாது என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி அந்த தம்பிக்கு ஏற்ற துணையை நீங்கள் நியமித்தீங்களே, இந்த தினத்தில் அதை கைகொடி வர பண்ணினீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தம்பியை குறித்து நாங்கள் நினைக்கும்போது ஆண்டவரே, ஆயின் கற்பத்தில் உருவாக்குமனே தெரிந்து கொண்ட ஆண்டவர், பிறப்பதற்கு முன்பாகவே பரலோகத்தில் பேரை கற்பித்த ஆண்டவர் இந்த பூமியில் அப்படி வழிபாடு பண்ணி நாம பிரயோஜனமானவர்களை நமக்கு போதித்து உன்னை நடத்த வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவதற்காக நானே என்ற வசனத்தின்படி ஆண்டவரே
அந்த பாதையில அவரை நடத்தி தம்மையை ரட்சித்து ஏற்ற துணை இந்த நாட்களை நியமித்து இந்த நாட்கள்லாம் ஆண்டவரே இந்த தேசத்து வழக்கத்தின்படி அவன் மனவை இல்லத்தை கடந்து செல்லவும் திருமண ஆராதனையில் ஆண்டவர் கலந்து இருக்கிறாமே அதை ஆசீர்வதிக்கும் கருமை பாருங்களே அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் உலகில் அவர்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல பகாரங்களை வருவார் ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் குறிப்பாய் திருமண ஆராதனையில் கலந்து கொள்ள செல்லுகிறேன். குறிப்பாக ஆமென் அனைவரோடும் குறிப்பாய் அன்பு தம்பியோடும் அன்பு தங்கையோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். Oke, sana. Sini ke mana? Alir kayak where my heart is full. I don't feel the way. Joy of little things in life. I can't fight, oh, it's like joy of little things in life. Wonder why it all feels right. It's waking up to tea in bed. Wonder why no troubles inside. Everything's at ease instead. Wonder why time can fly, no matter how long it be. Wonder why we're in paradise, no other place so happy. See the color joy of little things in life. I can't fight, oh, this can joy of little things in life. Wonder why it all feels right. It's waking up to tea in my bed. Wonder why no troubles inside. Everything's at ease instead. Wonder why time can fly, no matter how long it be. Wonder why we're in paradise, no other place so happy. I need another paradise. Cause 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 I need another paradise.
어디쯤 넌 있는지 어디쯤 와 있는지 다시 시작할 수 있는지 상처 가득한 맘에 흐트러지는 꽃잎이 조각난 날아가네. 너를 향해 내가 왜 이런지 알 수는 있는지 너무 부족하기만 하잖아. 여전히 이런 내 맘에도 널 갖고 싶어. 천천히 내 창을 두드리는 사람 어느새 난 너를 따라 닿을 수 없다 해도 널 잡고 싶은 넌 내 바람 꽃향길 따른 끝에 망설이는 나를 보내. 너무 예뻐 조심스레 네 맘을 두드리는 내 사랑 내 사랑. 모자랐던 나를 네가 채우네. 겨울 같던 내가 이젠 따뜻해. 아무 말 없이도 넌 나를 바꾸네. 너무 아득하던 네가 날 앞에 넌 아닌 색으로도 물드네. 얼룩진 내 맘은 지워져가 서서히. குடும்ப வாழ்வில் ஜெபத்துடன் இணைத்து வைப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த திருமண ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற மணமக்கள், மணமக்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், திருச்சபையின் குடும்பங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் சபையின் சார்பாக, ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த திருமண ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்துவாராக. ஒரு சில காரியங்கள், குறிப்பாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிற பகுதி எரேமியாவை பார்த்து சொல்லி, நீ தாயின் கற்பத்தில் உருவாக்கப்படும் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். ஆமாண்டவரே, எங்களை கற்பத்தில் உருவாக்கும் பொழுதே ஒரு திட்டத்தோடு உருவாக்குகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை மட்டும் நடத்தி, குறிப்பாக அவர்களை குடும்பமாய் வாழ்வதற்கு தெய்வம் வைத்த நல்ல திட்டத்துக்காக ஸ்தோத்திரம். 2 குடும்பத்தினரும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அதை நேர்த்தியாய் பேசி முடித்து இம்மட்டுமாய் கர்த்தர் நடத்தினேன். 2 குடும்பத்தினரும் மணமக்களோடு இணைந்து இல்லத்திலிருந்து புறப்பட்ட நேரத்திலிருந்து நம்முடைய கிருபை பாதுகாப்பு இருந்தபடி நாம் ஸ்தோத்திரம். நம்முடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும் என்று சொல்லிக்கிறோம். நம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்தென்று ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளில் விவாதம் தூய்மையா
தேவகுமாரனே சபையம் மனையாளை துணிக்கும் ஆவியே நீரும் இந்நேரம் உந்து இவ்வேறு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்பாக்கியம் தேடிடும். இரண்டாவது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்போது, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது, வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, தேவன் நமக்கு முன்பாக நன்மையும் தீமையும் வைத்திருக்கிறார், நல்லதையும் கெட்டதையும் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் இந்த நாள் வரையில் பார்க்கும் பொழுது நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. ஒரு அரசாங்கம் இருந்தால் அதற்கு ஆண்டியா இனி ஒரு எதிர் சக்தி போராடும், அதான் தீவிரவாதம் என்பார்கள். நன்மை செய்கிறவர்கள் இருந்தால் தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார். ஆனால் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. திருமணம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது, தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஏனென்றால் ஒரு குடும்பத்தின் வழியாகத்தான் திருச்சபையை கட்டி எழுப்புகிறார் தேவன். ஆகையால் தான் இங்கே ஆதி மனிதனாகிய ஆதாம் தனிமையில் இருப்பதை பார்த்து, அவன் அப்படி தனிமையில் இருக்கக்கூடாது, நல்லதல்ல என்று சொல்லி ஒரு எலும்பை அவனிடத்தில் எடுத்து மனுஷியாக உருவாக்கி ஆண்டவர் இணைத்தார் என்று அந்த அதிகாரம் சொல்லுகிறது. ஆக இந்த நாளிலே அருமையான பிள்ளைகள், வேத வசனத்தின்படி, வேத திட்டத்தின்படி, ஆண்டுடைய சித்தத்தின்படி அவர்கள் குடும்பமாய் வாழ இருப்பது தேவனுடைய ஒரு அனுக்கிரகம், தேவனுடைய ஒரு சித்தமும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் முதல் அற்புதத்தை திருமண வீட்டில் தான் அவர் செய்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி குடும்ப வாழ்வை அமைக்கிறார். மாம்சத்தில் வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய அற்புதத்தை, முதல் அற்புதத்தை, எவ்வளவோ அற்புதம் இயேசு செய்தார். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதினால் இடம் கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பலவிதமான அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆனால் முதல் அற்புதத்தின் ஆரம்பம் ஒரு திருமண வீடு. அப்படி என்றால் திருமணம் எவ்வளவு மேலானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாய் கத்திருந்த பிள்ளைகளை குடும்ப வாழ்வில் இணைக்கப் போகிறார். ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. தாவீது யுத்த களத்திலே தன் சகோதரரை பார்க்க சென்ற பொழுது சகோதரர்கள் கேட்டார்கள், உன்னிடத்தில் இருந்த ஆடுகளை யார் வசமாய் விட்டு வந்தாய்? அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த இடத்தில் நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, நான் இந்த இடத்திற்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொன்னதை பார்க்கிறோம். கோலியாத்தை மேற்கொண்டான். அதே போல கர்த்தர் இணைப்பது ஒரு சித்தம் இல்லாமல், திட்டம் இல்லாமல் அவர் செய்ய மாட்டார். நிச்சயமாய் இந்த பிள்ளைகளை கர்த்தர் இணைத்து வாழ வைக்க பொறுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தேசம் ஆசீர்வதிக்கப்படும், சபை ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசிப்போம். நாம் இப்பொழுது திருமண ஆராதனைக்கு நேராக கடந்து செல்லலாம். இப்பொழுது மணமக்கள் இருவரும் எழுப்பி நிற்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே ஒருவரும் திருமணத்தை அற்பமாக எண்ணி யோசனையின்றி செய்யாமல்
கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களையும் அறிந்து சிந்தித்து செய்வது அவசியம். இவ்விருவரும் இந்த தூய நிலையில் ஒன்றாக்கப்படுவதற்கு கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறார்கள். ஆதலால் உங்களில் யாருக்காவது கிறிஸ்தவ ஒழுங்கின்படியும் நம் நாட்டு சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான காரணங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் இதை குறித்து ஒரு காலம் யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாக நினைக்கப்படக்கூடாதபடிக்கு உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெய்வ முன்னிலையில் சொல்ல உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். ரெண்டு பேருக்கும் சம்மதம் தானே? அசுன் ஆகிய நீர் ஜெரிசா ஆகிய இவரை உம் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மட்டும் பற்றி கொள்வீரா? ஜெரிசா ஆகிய நீர் அசுன் ஆகிய இவரை கணவனாக ஏற்றுக்கொண்டு அவரை மட்டும் பற்றி கொள்வீரா? சொல்லதான் உங்களை பார்த்து சொல்லு தம்பி. அசுன் ஆகிய நான் உங்களை, ஜெரிசா ஆகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை தேவனுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். நீ சொல்லுமா? ஜெரிசா ஆகிய நான் அஸ்வினாகிய உம்மை என் கணவனாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை தேவனுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். ரெண்டு பேரும் பார்க்க மாற மாட்டீங்கல்ல? சரி, இப்போ உட்காருவோம். ஒரு பாடல் நாம் பாடுவோம் இணைந்து. லோகமாலும் எங்கள் இந்திய நாட்டின் வழக்கத்தின்படி திருமணமானவர்கள் என்று நிரூபிப்பதற்கு மணமகளுடைய களத்தில் அணிவிக்கிற இந்த மாங்கல்யத்துக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் வாக்கு கொடுத்தபடி இதை அருமையான மகன் அருமையான அந்த மகளுடைய களத்தில் அணிவிக்கும் பொழுது உடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். உடைய இரண்டாம் வருகை மட்டும் இயேசுவே உடைய பிள்ளைகள் சாட்சியம் கனி கொடுக்கிற பிள்ளைகளால் வாழ நீர் கிருபை செய்யும். இப்பொழுது உடைய ஊழியக்காரனும் இப்போது திருச்சபையில் கூடியிருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளும் நாங்கள் இணைந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே இந்த மாங்கல்யத்தை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
இவர்கள் இருவரும் தேவனுடைய முன்னிலையிலும் திருச்சபையின் முன்னிலையிலும் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே தெரிவிக்கிறேன். இப்பொழுது அவரவர் இருக்கையில் அமர அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதை விடையிலும் பேசாமல் தனியாக இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு தான் தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொல்லுவாங்க. ஆனால் அப்படி மக்கள் பேசினாலும் குடும்ப வாழ்க்கை என்பது ஆண்டவரோடு இணைந்து நாம் வாழ ஆரம்பித்து விட்டால் அது ஒரு மேன்மையானதாகவே நிச்சயமாக இருக்கும். பாருங்கள், வேதத்தில் அந்த யோவான் 2வது அதிகாரத்தில் கானா ஒரு திருமண வீட்டை மையமாக வைத்து ஒரு 3 காரியங்களை சொல்லி செபிக்க போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கானா ஊரில் நடைபெற்ற திருமண வீட்டிலே அழைக்கப்பட்டிருந்தார். அவருடைய தாயாரும் அங்கே இருக்கிறாங்க, சீசர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த திருமண நிகழ்விலே பங்கெடுக்கிறார். இப்போ அந்த திருமண நிகழ்வில் ஒரு குறைவு ஏற்படுகிறார். அதாவது ஒரு குடும்பம் அமைக்கிற இடத்தில், ஒரு குடும்ப வாழ்வு ஆரம்பிக்கிற இடத்தில், குடும்பம் என்ற ஒரு நிகழ்வு, அதாவது எல்லாரும் இணைந்து செய்கிற ஒரு இடத்தில் ஒரு குறைவு வருகிறது. திராட்சரசம் குறைபடுகிறது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 3வது வசனத்தில் திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இப்போ பாருங்க, குறைப்பட்டவுடன் அந்த குறைவை ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அதை சொல்லுகிறார்கள். குறைவு வந்துவிட்டது, பற்றாக்குறை வந்துவிட்டது என்று குறைவுக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிற, குறைவை நிறைவாக்குவதற்கு சக்தி படைத்த ஆண்டவரிடத்தில் அதை போய் சொல்லுகிறார். இன்றைக்கு அருமையான இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற முதல் ஆலோசனை அதுதான். குடும்ப வாழ்விலும் இந்த திருமண வீட்டில் சில குறைவுகள் வந்ததைப் போல சில குறைவுகள் ஏற்படலாம். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே போய் சொல்லுங்கள், எங்களுக்கு இது குறைப்பட்டு விட்டது, சமாதானம் குறைவு வந்து விட்டது, அல்லது ஒரு பலகீனம் வந்து விட்டது, அல்லது குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் வந்து விட்டது, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். முதல் பிரேயர் ஜெபம். ஒரு குடும்பம் ஜெபத்தில் கட்டப்படும் பொழுது அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அநேக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜெபத்தை விரும்புவதில்லை, நம்புவதும் இல்லை. ஆலயத்திற்கு போவோம், வருவோம், தனிப்பட்ட ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை. ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்கிற நம்பிக்கையும் நமக்கு இல்லை. சங்கீதம் 65:2 வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேரே இருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலைக்குள் இருக்கும்போது அப்போஸ்தலர் 12:5 சபை மக்கள் ஒன்று கூடி ஜெபித்தார். யாரிடத்திலும் போக முடியாது. இன்றைய மாதிரி கோர்ட்டுக்கோ, வக்கீலை தேடியோ, போலீஸை தேடியோ, மந்திரியை தேடியோ போக முடியாது. அன்றைய ரோம அரசாங்கம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ரேயர் பண்ணாங்க. தேவன் தன்னுடைய அந்த அரசாங்கத்திற்கு தூதனை அனுப்பினான். அவன் போய் தட்டி எழுப்பி ஜெயிலை திறந்து நகரத்தின் கதவை திறந்து வெளியே கொண்டு விட்டான். இதுதான் ஜெபத்துடைய வல்லமை. பதிலை பெற்று அவர் சொல்லுகிறபடி செய்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம விருப்பம் நிறைவேறணும். நிறைய பேர் கேட்டு பாருங்க, பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அவன் படிக்க விட்டாங்களா, இவன் படிக்க விட்டாங்க. எதாவது நடக்குதா உலகத்தில்? எத்தனை பேர் முயற்சி பண்றாங்க? 5% ஆட்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி நடக்குதா? சிலவில் எடுத்தால் வேதனை தான் இருக்கிறாங்க. ஆண்டுடைய படைப்பை பாருங்க. ஒரு ஆள் மாதிரி ஒரு ஆளுக்கு அறிவு இருக்குதா? 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி கொடுத்து சாம்பார் வைக்க சொல்லி பாருங்க. சகோதரி மாட்டை எல்லாம் ஒரே டேஸ்ட்ல வச்சு பார்க்கட்டு பார்ப்போம், வைக்கவே முடியாது. ஒருத்தர் கொடுக்கப்பட்ட கிருபை, ஞானம் வித்தியாசம், ஒருடைய அழைப்பு வித்தியாசம், தரிசனம் வித்தியாசம். அப்ப பாருங்களேன், என்ன சொல்றார் ஆண்டவர்?
அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். சாமுவேலுக்கு ஏலி சொல்லி கொடுக்கிறான், கர்த்தர் நீ கூப்பிட்டா நீ சொல்ல அடியேன் கேட்கிறேன். அப்ப பாருங்க, முதல்ல ஆண்டோட சொல்லுவது, அப்புறம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இயேசு சொன்னார், ப்ளீஸ் வெயிட், இன்னும் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க. நம்ம வெயிட் பண்ண மாட்டோம்ல, ஆக்க பொறுத்தாலும் ஆற பொறுக்க மாட்டோம். நான் உங்களே சொல்லுகிறேன். இப்போ அந்த 8வது வசனத்திலே பாருங்க, அந்த 7-8, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகள் தண்ணீரை நிரப்புங்கள் என்றால் அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றால் அவர்கள் கொண்டு போனார்கள். 3வது கொடுப்பது. சென்னையில் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு ஜெப வீட்டுக்கு போய் கொண்டிருப்பேன், கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு. அந்த சபையிலே ஒரு வீட்டு கூட்டம் நடைபெற்றது. அவர் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், அவங்க டீச்சர், அவங்க வீட்டில் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சுருந்தாங்க. அப்போ தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலம் என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. நான் போய் சும்மா உட்காந்துருந்தேன். அவர் பிரசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுச்சு. போன வாரம் ஒரு வீட்டு கூட்டம் நடந்துச்சு. அந்த வீட்டில் சாப்பாடு போட்டாங்க. அந்த கறியில் உள்ள நல்ல பகுதியெல்லாம் எடுத்து மறைச்சி வச்சுட்டு மோசமானதை எல்லாரும் கொடுத்தாங்க. ஒரு ஆடு வெட்டியிருக்காங்க, 2 சந்தை எடுத்து பிரிட்ஜில் ஒழிச்சு வச்சுருக்காங்க. மீதி எல்லாத்தையும் போட்டு சூப்பு போட்டு கொடுத்துட்டாங்க. சூப்பு போட்டுருவாங்க. அடுத்து பாருங்க, அப்போ முதல் பகுதி கர்த்தருக்கு கொடுத்துருக்கணும், ஊழியக்காரர்களுக்கு. அதை பயன்படுத்தி எனக்கு அப்போ நான் ஆணை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லை. இப்படி ஆண்டவர் பேசுவாரா, இப்படி கர்த்தர் வெளிப்படுத்துவாரா, மறைப்பொருளை வெளிப்படுத்துவாரா? நல்ல சிலருக்கு கொடுக்கிற சக்தி குறவு. கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும். சிலர் பாருங்க, தாத்தா, மாமியார் வீட்டு தாத்தா, எங்கிட்டு தாத்தா. யாராவது அப்படி நல்லா இருக்காங்களா? கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும். நம்ம கொடுக்கிற அளவுக்கு நம்மை உயர்த்துவார். அங்கே 99 கர்த்தருடைய கிருபையினால் ஒன்று இல்லாம தான் அழைப்பை பெற்று இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு. இன்னைக்கு எத்தனையோ சபைகளுக்கு, எத்தனையோ மிஷனரிகளுக்கு, எத்தனையோ ஊழியங்களுக்கு 8 வருஷத்துக்கு முன்னால, 12 வருஷத்துக்கு முன்னால ஒரு நச்சீதி கூட்டத்திற்கு போயிட்டு பாட்டு டீமும் எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். அந்த கொடுத்த காணிக்கை வழி வந்து எண்ணி பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எடுக்கும்போது எங்களுக்கு டீசல் போடுற கூட செலவுக்கு கிடையாது. ஆண்டவர் பேசினார், இனி எங்கே போனால் நீ காசு வாங்கக்கூடாது, நான் உன்னை நடத்துவேன். இன்னைக்கு எந்த இடத்துல நாங்கள் வெளிநாட்டிலே கன்வென்ஷன் கூட்டம் எனக்கு ஒழுங்கு செய்தால் கூட அவங்க கேட்பாங்க, எவ்வளோ பணம் வாங்குவீங்க, எவ்வளோ உங்களுக்கு காணிக்கை எதிர்பார்ப்பீங்க. நான் அவங்கள்ட்ட கேட்பேன், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? கர்த்தர் அப்படி எங்களை வச்சிருக்காரு. ஏன்னா தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரால் எல்லாரையும் செழிப்பாக்க முடியும், உயர்த்த முடியும். ஆக நான் உங்களுக்கு சொல்லேன், கொடுக்கும் சக்தி உங்கள்கிட்ட பெருகணும். உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் அதிகமாக நேசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமாதாயம் செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு மகிமையான தேவன், உம்முடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது. இந்த அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஹஸ்பண்ட் ஜெருஷாவுக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை குடும்ப வாழ்வில் இணைத்த தேவனுக்கு நன்றி. ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் உடைய பிள்ளைகள் ஜெபிக்கட்டும், உம்மிடத்தில் ஆலோசனை பெற்றுக் கொள்ளட்டும், அதன்படி செய்யட்டும். ஆண்டவரை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும். இவங்க சபைக்கு, தேசத்துக்கு, பெற்றோர்களுக்கு ஆண்டவரை ஆசீர்வாதமாய், ஒன்றில் இருக்கிற பட்டணமாய், ஊப்பாய், வெளிச்சமாய் இருக்கட்டும் என்று ஊழியக்காரன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற இங்க இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை சார்ந்தல் இணைந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சத்துருவுடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. தேவ பிரசன்னத்தினால் ஓடி தாழ்மையுள்ள பிள்ளைகளாய், அன்புள்ள பிள்ளைகளாய், சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மகிழ்ச்சியை படுத்தினாக எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு மணமகள் சார்பில் குடும்பத்தில் சார்பு நடக்கிற விருந்தில கலந்து கொள்ள போறாங்க. வாகனங்கள் அவருடைய பாதுகாப்பு இருக்கணும். நம்முடைய சமூகம் ஒன்றாக போய்கொண்டே இருக்கட்டும். மாலையில மணமகன் சார்பு நடக்கிற விருந்து காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடக்கும். நம்முடைய நாம ஒன்றே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இந்த திருமண ஆராதனைகளை பங்கு பெற்ற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வருவார்கள். அதைத் தொடர்ந்து குறிக்கப்பட்ட சாட்சிகள் நீங்கள் ஆயத்தத்தோடு இருக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Blaine, take you, Megan. I, Blaine, take you, Megan. Keep myself only unto you. Keep myself only unto you. Till death do us part. Till death do us part. What a pleasure it is to introduce to you Mr. and Mrs. Blaine Howard. $500 miles, I had it all planned. Drove all day to ask your dad for your hand. I wrote it all out, I knew what I'd say. My heart, it was racing and my hands started to shake. But I took a deep breath and I said, I promise to love her with all that I have. I'll put nothing above her and won't turn my back. She's my everything, she's all I'll ever need, and she loves me at my worst. Sir, I give you my word, I promise to love her. Music plays and I'm all a mess as I watch you walking towards me in that pretty white dress. Do you take this woman to be your wife, to have and to hold for the rest of your life? Well, I took a deep breath and I said, I promise to love her with all that I have. I'll put nothing above her and won't turn my back. She's my everything, she's all I'll ever need, and she loves me at my worst. I'm giving my word, I promise to love her and keep her, want her and need her, make her my whole world. And when that day comes, I'll come undone when that doctor brings in that little girl. I promise to love her with all that I have. I'll put nothing above her, and I won't turn my back. She'll be my everything and all I'll ever need, my little angel on earth. Lord, I give you my word, I promise to love her. I give you my word, I promise to love her. Every day with you is magic. Every kiss is better than the last. It's a home I've never known, a place I know will last. For a lifetime of I love yous, two hearts, one beat. You whisper to me, be mine. For a lifetime, it's the little things that make our hearts meet. It's like I can hardly breathe when you say my name.
I know we've waited and we've prayed, and here we are for a lifetime. For a lifetime. Every day I swear I need you. With each glance I love you more and more. Our walls came crumbling down. Now hand in hand we soar. For a lifetime of I love yous, two hearts, one beat. You whisper to me, be mine. For a lifetime, it's the little things that make our hearts meet. It's like I can hardly breathe when you say my name. I know we've waited and we've prayed, and here we are for a lifetime. Forever and ever for a lifetime. Forever. My soul found you and fell in love. Now I can't get you out of my mind. Your tears, your touch, your lips, your love, your laugh, your songs, your stories. Your heart, your arms, your lips, your laugh, your love, your songs, your stories. Our tears, our prayers, our laughs, our love, our smiles, our songs, our stories. They're ours. For a lifetime, I'll love you. Two hearts, one beat. You whisper to me, be mine. For a lifetime. It's the little things that make our hearts meet. It's like I can hardly breathe when you say my name. I know we've waited and we've prayed. Oh, darling, say my name. I know we've waited and we've prayed, and here we are for a lifetime. Every day with you is magic. Every kiss is better than the last. It's a home I've never known, a place I know will last. For a lifetime of I love yous, two hearts, one beat. You whisper to me, be mine. For a lifetime, it's the little things that make our hearts meet. It's
like I can hardly breathe when you say my name. I know we've waited and we've prayed, and here we are for a lifetime. For a lifetime. Every day, I swear I need you. With each glance, I love you more and more. Our walls came crumbling down. Now hand in hand we soar. For a lifetime of I love yous, two hearts, one beat, you whisper. You say you'll be down in 5. The smell of your perfume is floating down the stairs. You're fixing up your hair like you do. I know that I'll be a mess the second that I see you. You won't be surprised, it happens every time, it's nothing new. It's always on a night like tonight. I thank God you can read my mind, 'cause when you look at me with those eyes, I'm speechless, staring at you standing there in that dress. What it's doing to me ain't a secret, 'cause watching you is all that I can do. And I'm speechless, you already know that you're my weakness. After all this time I'm just as nervous every time you walk into the room. I'm speechless. It started when you said hello, just did something to me. And I've been in a daze ever since the day that we met. You took the breath out of my lungs, can't even fight it, and all of the words out of my mouth without even trying. And I'm speechless, staring at you standing there in that dress. What it's doing to me ain't a secret, 'cause watching you is all that I can do. And I'm speechless, you already know that you're my weakness. After all this time I'm just as nervous every time you walk into the room. I'm speechless. Yeah, It's always on a night like tonight. I thank God you can read my mind, 'cause when you look at me with those eyes, I'm speechless, standing there in that dress. Girl, it ain't a secret, watching you is all that I can do. Oh, I'm speechless, you already know that you're my weakness. After all this time I'm just as nervous every time you walk into the room. I'm speechless. Oh, you know it, baby.
out of town. My crown, I pawned it for some champagne, sweet taste in my mouth. Lay it on, lay it on, lay it on. A clean slate with dirty shoes. Lay it on, lay it on, lay it on, lay it on. I bought the same flowers she threw out. Find out, breaking off the shackles, we're kissing them out. Lay it on, lay it on, lay it on. A clean slate with dirty shoes. Lay it on, 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 lay it growing restless in the wind, searching for a brighter day, leaving yesterday behind. Oh, looking forward into the light. I found you, a world brand new. Sky is blue when I'm with you. I found you.